வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நம்மகிட்ட பணம் இருக்கும்போது நம்மளை சுற்றி நிறைய மனுஷங்க இருப்பாங்க. நிறைய விதமான கிஃப்ட்லாம் நமக்கு தருவாங்க. கரெக்டாக பர்த்டே விஷஸ், ஆனிவர்சரி விஷஸ் எல்லாம் ப்ராப்பராக நமக்கு நடக்கும். நிறைய விதமான ஃபோன் கால்ஸ் வரும். நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. வீட்டுக்கு வருவாங்க, போவாங்க. நல்ல விதமான விஷயங்கள் நல்லா சூழ்ந்து நடந்துகிட்டே இருக்கும். டூரெல்லாம் போவீங்க. எல்லா விதமான அற்புதமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். அதே மனுஷனுக்கு ஒரு கடன் பிரச்சனை வருது, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பிரச்சனை வருது வச்சுக்கோங்களேன். அவன்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் கரைஞ்சி அப்படியே போகும்பொழுது மக்கள் அவனை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மனுஷன் போராடி பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்ட்டு எவ்வளோதான் போராடினாலும் தோல்வி மேலே தோல்வி சந்திக்கும் பொழுது முன்பு அந்த மனுஷனுக்கு உதவி செஞ்சு நல்லா சந்தோஷமாக இருந்த மக்கள்லாம் இப்போ அவனை பார்த்து கிண்டல் பண்ணும்பொழுது அவனுக்கு இன்னும் மனசு ஒடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் அவன் என்னதான் போராடி ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சு கொண்டு இருக்கும்போது தோல்வி மேலே தோல்வி வரும்போது சலிப்பும் வந்துடும். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நீங்கள் எவ்வளோ விதமான அவமானத்தை சதித்து கொண்டு இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு கடவுள் அனுமதிச்சிருக்கிறார். நிறைய வார்த்தைகள் நீங்கள் இது போல் கேட்டிருக்கலாம், சலித்து போயிருக்கலாம், இக்னோர் பண்ணியிருக்கலாம். இது ஏதோ பேசுகிறாங்க, சும்மா வியூஸுக்காக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது போல் வார்த்தைகள் உங்கள்கிட்ட உந்து சக்தியாக வருதுன்னா உங்களை நோக்கி நிறைய விதமான நன்மையான காரியங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கடந்த வீடியோவில் 10 விதமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க போகிறோம். 11வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய சிந்தை. 10 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்குது, அந்த கடனிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டீங்க, நிம்மதியாக ஒரு படம் கூட பார்க்க முடியாது, நிம்மதியாக யார்ட்டையும் பேசவும் முடியாது. இவருக்கு இவ்வளோ பணம் செட்டில் பண்ணால் அவருக்கு இவ்வளோ பணம் செட்டில் பண்ண பயந்துட்டு இருப்பீங்க. இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். எல்லா சூழ்நிலையும் மாறப்போகுதுன்னு ஒரு வார்த்தை இப்போது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேர் பண்ணி பார்த்து அது எப்படி சாத்தியன்ட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் வச்சுக்கங்களேன், நுங்கம்பாக்கத்துக்கு நான் போகிறேன், எனக்கு நல்ல ஒரு பழகிய ரோட்டுக்கு போகிறேன் வச்சுக்கங்களேன். அந்த ரூட் வழியாக நான் போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது. அதே நேரத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறார், நீ வந்த ரூட்டு ரொம்ப லாங்கு, நீ ஷார்ட்கட் இருக்குது இப்படி போன்னு சொல்கிறார். அப்படி போனால் 10 நிமிஷத்தில் போயிடலாம் சொல்கிறாரு. அது நான் அவர் சொன்னபடி ஒரு தடவை போயிட்டு வரேன், எனக்கு சீக்கிரமாக போயிடறேன்னு தோணுச்சு. ஆனால் அடுத்த நாள் என்னை அறியாமலேயே எப்பொழுதும் அதே ரோட்டு வழியாக போகும்போது பாதி தூரம் கடந்துடுறேன். அப்புறமா யோசிக்கிறேன், ஆஹா நம்ம எதுக்கு இந்த ரூட் வந்தோம், நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த பழைய ரூட் புது ரூட்டுக்கே போயிருக்கலாமே தோணுது. சரி வரும்போது பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணுறேன். வரும்பொழுதும் அதே மாதிரி பழைய ரூட்டுக்கே சுற்றிட்டு வரேன். சரி நாளையிலேருந்து நான் அதை மாற்றிக்கிறேன், நான் முயற்சி செய்கிறேன். இது போல் ஒவ்வொரு தடவையும் நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். முடிவாக அந்த ரூட்டு வழியாக போகும்போது இல்லை நம்ம டைம் சேவ் பண்ண முடிவு பண்ணி அந்த ரூட்டை மாற்றுறேன். பழைய ரூட்டை நான் மறந்து புது ரூட்டுக்கு தயாராகிறேன். இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, ஒரு ப்ராக்டிஸ் போல தான். இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு பணம் பிரச்சனையாலும் சரி, கடன் பிரச்சனையாலும் சரி, இதில் நீங்கள் வெளியே வர்றதுக்கான முக்கியமான பாயிண்ட் உங்களோட சிந்தை. உங்கள் சிந்தையில் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்றால் அதை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. பாயிண்ட் நம்பர் 12, இந்த முயற்சியில் நீங்கள் தோல்வி அடைய வாய்ப்பு உள்ளது, அதனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. முயற்சி செய்ய நீங்கள் ஆரம்பித்தாவே போதும், நீங்கள் பாதி வெற்றி அடைகிறீர்கள். நீங்கள் எத்தனை முறை முயற்சி செய்து தோல்வி அடைந்திருந்தாலும் கடவுள் உங்களை விரும்புகிறார். கடவுள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் போராட்டத்தில் கடவுளும் இருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 13, சிந்திக்க என்னால் முடியலை. நெருக்கத்தில் எப்படி சிந்திக்கிறது, என்னால் போராடவே முடியல, டெட் எண்டில் இருக்கேன். நீங்கள் சொன்னது 2 பாயிண்ட்டு கூட எனக்கு முடியாது, வாய்ப்பே இல்லை, அற்புதம் நடந்தே ஆகணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முதலாவது நீங்கள் கண்ணு திறந்து பார்க்கணும். உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிமித்தம் இதுதான் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும்ன்ட்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இருள் அது மூடி இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அற்புதங்கள், உங்களை தேடி வரக்கூடிய அற்புதங்கள் ஓடிட்டுருக்கு. உங்களை எப்படா தொடலான்னு சுற்றி 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 வந்துட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், அற்புதங்களுக்கு வல்லமை உண்டு. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், உங்களுடைய வாழ்க்கை மாறணும், உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா பணம் வேணும், ஒரு 100 கோடி ரூபா பணம் வேணும் தேவைப்படுது, ஒரு முக்கியமான வேலை, அது எல்லாதும் ஆசீர்வாதம் தடையாகக்கூடிய விஷயங்கள்லாம் வரப்போகுது. இதெல்லாம் உங்களை சுற்றி ஒரு பெரிய தூதன் போல் ஆயுதம் தெரிஞ்சு எல்லாம் ரெடியாகிறாங்க அவங்கக்கிட்ட பக்கத்தில் பட்டுன்னு கொடுக்க. ஆனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அசை போடும் பொழுது இது இருள் போல் உங்களை சூழ்ந்து இருக்குது. இந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் இந்த அற்புதங்கள் உள்ளே வர முடியாமல் அங்கேயே நிற்குது. இந்த கருப்பெரும்பு, சின்ன கருப்பெரும்பு பார்த்துருக்கீங்களா, அது ஒரு இடத்துல நின்று நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, கிடுகிடுன்னு ஓடும். சின்ன எறும்புக்கு அவ்வளோ தூரம் ஸ்பீடாக போகும், அது என்ன தான் அடைப்பட்டாலும் அடுத்த வழியை தேடும். அதே போல் அற்புதங்களும் உங்களை தேடி வரத்துக்கு நிற்குது. ஆனால்
ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அதில் நம்பிக்கை இல்லாதனால, சலித்து போன ஒரு விரக்தியான மனசில் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியல. உங்கள் பக்கத்திலேயே தான் இருக்குது. நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள், அற்புதங்கள் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் அற்புதத்தை நெருங்கிட்டீங்க. நீங்கள் நெருங்கிட்டீங்களோ இல்லையோ, அற்புதம் உங்களை நெருங்கி விட்டது. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க போகுது, செயல்பட துவங்கி விட்டது. பைபிளில் பேதுன்னு ஒரு மீன் பிடிக்க ஒரு மீனவன் இருந்தார். அவர் பல முறை போட்டு போட்டில் போயிட்டு மீன் பிடிக்கலாம் போயிட்டு வராரு. மீன் கிடைக்கல, ரொம்ப விரக்தி ஆகிட்டார். இது அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சுட்டு அந்த படகு மேலே ஒரு கோபம், என்னடா அது ஒன்றுமே இல்லைன்ட்டு ஒரு கோபத்தோடு தான் இருக்கார். ஏன்னா வெறுமையாகுது படகு. அந்த டைமில் இயேசு கிறிஸ்து வராரு. அப்போ அந்த படகு எனக்கு கொடுக்குறியா, நான் வந்து மேலே நின்று பேசணும் போது அந்த பேதுரு என்ன சொல்கிறாரு, இந்த படகு மீன் பிடிக்க தான் யூஸ் பண்ணல, நீங்கள் நிற்கிறதுக்காக யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கொடுக்குறாரு. இந்த படகு போல் தான் நிறைய பேரோட வாழ்க்கையும் இருக்கும். ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாதனால சலித்து போய் பெரிய ஆழ்கடல் வரைக்குமே மிதந்து போகக்கூடிய அந்த படகு, அவ்வளோ யூஸான படகு இப்போ தண்டத்துக்கு ஒரு மேசை போல் யூஸ் ஆகுது. ஆனால் ஒரு நல்ல விஷயம், அது கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. நீங்கள் பேசிக்கிங்க சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மீன்லாம் கிடைக்காத முடிவு பண்ணிட்டார். அவர் வலையை எடுத்து எண்ணிட்டுருக்கார். இயேசு கிறிஸ்து பேசிலாம் முடிச்சிட்ட பிறகு, சரிப்பா இந்த படகு நீங்கள் உள்ளே போகலாம், மீன் பிடிக்கலாம் சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு சலிப்பு வருது. ஏங்க இவ்வளோ முயற்சி செஞ்சாச்சு, எவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோ கேட்டாச்சு, எவ்வளோ விதமான வார்த்தைகளும் கேட்டாச்சு, எத்தனையோ விதமான விஷயங்கள் உணர்ச்சி வசப்பட்டாச்சு, ஏதோ புல்லரிக்கிற விஷயங்கள்லாம் கேட்டாச்சு, இதுக்கு மேலே கிடைக்காது. அப்படி ஒரு சூழ்நிலைக்கும் போது இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்கிறாரு, ஒரு தடவை வாங்கன்றார். போகிறாங்க, நிறைய மீனை பிடிக்கிறாங்க, பெரிய அற்புதம் நடக்குது. எந்த இடத்துல வெறுமையாக வந்த அந்த படகு ஃபுல்லாக மீனாக வருது. இந்த படகு போல தான் நிறைய பேருடைய சிந்தையும் பிரெயினும் வெறுமையாக இருக்குது. ஒரு காலத்தில் ஓஹோன்னு சிந்திச்சு அப்படிலாம் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களாம் செஞ்சோம். இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, விரக்தியாக இருக்குது. நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுற நிலமையில் இருந்தோம், இப்போ ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கும். ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட. அப்படி ஒரு எண்ணம் இருந்தீங்கன்னா கடவுள்கிட்ட கொடுங்க. கடவுள் உங்கள் சிந்தையை தொடுகிறார். கடவுளுடைய சிந்தை ஃபஸ்ட்டு தொடுறாருன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு காட்டுறார். அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறத ஃபஸ்ட்டு வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். கடவுளுடைய அற்புதங்களுக்கு உருவெடுத்து எங்கே வந்து செயல்படும் பார்த்தீங்கன்னா அவயங்கள் மூலம் செயல்படும். இப்போ நான் பேசுறது நீங்கள் கேட்கலாம் அல்லது பார்க்கலாம். இது போல் விஷயங்கள் கேட்கும்பொழுது ஏற்கனவே நீங்கள் ஸ்டக்காகி நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த வார்த்தைகள் அங்கே போயிடுச்சுன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு அற்புதம் நடக்க வாய்ப்பு உள்ளது. நீங்கள் தடுத்தாலும் அதை வந்து நீங்களால் நிறுத்த முடியாது. உங்களுக்கு நடக்கணும், ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், பிளஸ் பண்ண முடிவு பண்ணிட்டார். கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும். பாயிண்ட் நம்பர் 14. இந்த 14 வந்து ஏற்கனவே ஒரு பாயிண்ட்டை நான் முன்பு சொல்லியிருக்கேன். அதாவது உங்களுக்கு கடவுள் ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா அது உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நமக்கு தான் தெரியாமல் அது போயிட்டோமே தவிர அது உங்களுக்காக வெயிட் பண்ணுது. அதனால் தோல்வி அடைஞ்சிட்டோம்னு எப்பவுமே நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்களா, அது கண்டிப்பாக கிடைக்கும். அது எங்குமே போகாது. உங்களுக்கு தோல்வி அடைஞ்சது போல் தோணும். நீங்கள் மறந்து போயிட்டுருப்பீங்க. நீங்கள் என்னென்னலாம் கிடைக்கும் விரும்புனீங்களோ, ஒரு காலத்தில் சூப்பராக இருப்பேன், இது வேணும் அது வேணும் எழுதி வச்சிங்களோ, அதெல்லாம் இப்போ நடக்காது, நீங்கள் மறந்து போயிட்டீங்க. மற்றபடி அது நடக்க காத்து கொண்டிருக்கு. அதனால் மறுபடியும் போங்க. நீங்கள் தோல்வி அடைந்த இடத்துக்கே போங்க. மறுபடியும் அதை எடுத்து பாருங்கள். நீங்கள் என்னென்ன விரும்புனீங்களோ அதற்கெல்லாம் உயிர் பெற்று உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஸோ சிந்தையில் அதை அசை போடுங்க. பாயிண்ட் நம்பர் 15. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் உங்களை பிளஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாருன்னா, உங்களை வாழ்க்கையை மாற்றும் முடிவு பண்ணிட்டாருன்னா, அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்காக உருவாக்கி கொண்டு வந்து முன்பாக நிறுத்துவார். அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதனால் அது சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் பிடிச்சிக்குங்க. பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை நடக்க போகுது. அசை போடுங்க, சிந்திங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை முற்றிலுமான ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரோஜனமாக்கும். மற்றபடி மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.